விஜிலி ரமேஷ் அவர்களோட வீட்டில் இருந்த பீரோவை பார்த்து அவங்களோட மனைவி மற்றும் மகன் 2 பேருமே பார்த்து அதிர்ச்சியாகி அண்ட் ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்த வண்ணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட காமெடி நடிகரான விஜிலி ரமேஷ் அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னமுமே சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அவரை பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு சில முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சாமி கும்பிட்றதுக்காக வீடை சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பயன்படுத்திட்டு இருந்த பீரோவை அவங்க சுத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த பீரோவை திறந்து பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் எமோஷனல் ஆகியிருக்கு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பீரோவை ஓப்பன் பண்ணாலே முன்னாடியே அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்க மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வச்சிருந்திருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விஜிலி ரமேஷ் மற்றும் அவரோட மனைவி இவங்க 2 பேரும் கல்யாணத்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தப்ப எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க பையனோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் அப்படின்னு இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவர் பத்திரமா முன்னாடியே வச்சிருந்திருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து அவருக்கு கல்யாணம் ஆகிறப்ப இருந்த வேட்டி சட்டையாக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபோட பட்டு புடவைகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே பீரோவில் ரொம்பவே சேஃப்டியாக பத்திரமா வச்சிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து அவர் முதல்ல ஒரு படம் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட செக் அதை அப்படியே பத்திரமா ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி வீட்டில் முன்னாடியே மாற்றிருந்திருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து அவருக்கு வந்திருந்த ஒரு சில அவார்ட்ஸ் அண்ட் அவர் வாங்கியிருந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு அது எல்லாத்தையுமே ரொம்பவே சேஃப்டியாக அந்த ஒரு பீரோவில் அவர் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்திருக்காரு. வீட்டை சுத்தம் பண்ணும்போது பீரோவை திறந்து பார்த்தா அவங்களோட மனைவி மற்றும் மகன்கள் 2 பேருமே ரொம்பவே எமோஷனல் ஆகி கதறியல ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் எங்கள் மேலே இவ்வளோ பாசமாக இருந்திருக்கீங்க, காலையில் பீரோவை திறந்தாலே எங்கள் ஃபோட்டோ இருக்க மாதிரி தான் வச்சிருந்திருக்கீங்க, அண்ட் உங்கள் ஃபேஷன் மேலே இவ்வளோ அன்பாக இருந்திருக்கீங்க, இதெல்லாம் இருந்துமே நீங்கள் அப்படி ஒரு தப்பான முடிவால் இப்படி இப்போ எங்களை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக கதறி அழுதுருந்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இதை பார்க்கும் போதே நமக்கு ரொம்பவே ஒரு கனத்த இதயத்தோட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க சூர்யா 44 மூவியோட ஷூட்டிங் இப்போ ரத்தாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி சமீபத்தில் சூர்யாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. சூர்யா மற்றும் கார்த்திக் சுப்புராஜ் இவங்க 2 பேரும் இணைந்து முதல் பணியாற்றும் படம் தான் சூர்யா 44. இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு பேர் வைக்கல. இந்த ஒரு படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் பண்ணுறாரு. அண்ட் பூஜா ஹெக்டே ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஒரு சில முக்கியமான மலையாள ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் நிப்பாட்டப்பட்டிருந்துச்சு. அப்போ சூர்யா சாருக்கு தலையில் வெட்டுக்காயம் பட்டு அதில் ரத்தம் அவர் ரொம்பவே முடியாமல் போயிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் ரெக்கவரி ஆகி ஊட்டியில் ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் சூர்யா சாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால ஷூட்டிங்கை சரியாக பண்ண முடியலை. அண்ட் ஷூட்டிங்கை ரத்து பண்ணியிருக்காங்க. அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு சில விஷயங்கள் தள்ளி போய்கிட்டு இருக்கு. இதனால சொன்ன டேட்டில் படம் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. மேலும் ஒரு படத்தில் இத்தனை முறை ரத்தாகிறது சூர்யா சாரோட ரசிகர்களுக்கு என்னடா இது அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.